6. FCRA ரூல்ஸை மீறினால் இங்கே விஷயம் சீரியஸ் ஆகிறது. ஒரு ஆர்கனைசேஷன் FCRA விதிகளை மீறினால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரங்களை சட்டம் வழங்குகிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் பிரச்சனை வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகலாம். சில சூழ்நிலைகளில் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை பெறுவதிலும் பயன்படுத்துவதிலும் தடைகள் ஏற்படலாம். அதனால்தான் FCRA கம்ப்ளையன்ஸ் என்பது ஒரு ஃபார்மல் பேப்பர் மட்டுமல்ல, ஒரு ஆர்கனைசேஷனின் ஃபினான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டியோடு நேரடியாக தொடர்புடையது. 7. 2020 அமெண்ட்மெண்ட் ஏன் முக்கியம்? 2020இல் FCRAவின் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டன. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பெறுவதற்கான பேங்கிங் ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டது. மேலும் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை மற்ற ஆர்கனைசேஷன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வது தொடர்பாகவும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டன. இதனால் பல ஆர்கனைசேஷன்ஸின் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் முறையே மாறியது. 8. 2025இல் கூட ரூல்ஸ் மாற்றப்பட்டன. FCRA ஒரு பழைய சட்டம் என்று நினைத்து அதே ரூல்ஸ் தான் இன்னும் இருக்கிறது என்று நினைப்பது சரியல்ல. 2025இலும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டன. குறிப்பாக FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ப்ரையர் பெர்மிஷன் அப்ளிகேஷன்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் டெக்ளரேஷன்ஸ் தொடர்பாக மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதனால் FCRA பற்றி பேசும்போது பழைய யூடியூப் வீடியோஸ் அல்லது பழைய தகவல்களை மட்டும் நம்பக்கூடாது. கரண்ட் ரூல்ஸை பார்க்க வேண்டும். 9. அப்படியானால் FCRAவின் உண்மையான கேள்வி என்ன? ஃபாரின் மணி வரக்கூடாதா என்பது மட்டும் கேள்வி அல்ல. உண்மையான கேள்வி, ஃபாரின் மணி வந்தால் அது சட்டப்படி வெளிப்படையாக சரியான நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பதுதான். ஒரு சர்ச்சாக இருந்தாலும், ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும், ஒரு சேரிட்டியாக இருந்தாலும், ஒரு NGOவாக இருந்தாலும் அக்கவுண்டபிலிட்டி முக்கியம். 10. ஒரு முக்கியமான உண்மை, FCRA இருக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு ஃபாரின் டொனேஷனும் சஸ்பீஷியஸ் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் ரிலிஜியஸ் அல்லது சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்பதற்காக FCRA ரூல்ஸுக்கு வெளியே இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. சட்டம் என்ன சொல்கிறது அதை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். வெளிநாட்டிலிருந்து வரும் ஒரு டொனேஷன் ஒரு குழந்தையின் கல்விக்காக இருக்கலாம், ஒரு மருத்துவ உதவிக்காக இருக்கலாம், ஒரு சமூக சேவைக்காக இருக்கலாம், ஒரு மினிஸ்ட்ரியின் பணிக்காக இருக்கலாம். ஆனால் பணம் நல்ல நோக்கத்துக்காக வந்தாலும் அதை நிர்வகிக்கும் முறையும் சட்டப்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல நோக்கம் மட்டும் போதாது, நல்ல நிர்வாகமும் தேவை. FCRA நமக்கு நினைவூட்டுவது இதுதான். பணம் எவ்வளவு வந்தது என்பதை காட்டிலும் அது எப்படி வந்தது, எங்கே சென்றது, எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் முக்கியம். இந்த விஷயத்தை பற்றி மேலும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பெறப்படுகிறது, சர்ச்சுக்கு ஃபாரின் டொனேஷன் பெற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, FCRA கேன்சலேஷன் ஏன் நடக்கிறது, எந்த ஆக்டிவிட்டீஸுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பயன்படுத்தலாம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள். உண்மையை தெரிந்து கொள்வோம்.